வழக்கமாக வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கிடைக்கலன்னா ரிவைசிங் கமிட்டிங் அப்படிங்கிறது வந்து இயல்பாக போகும். அப்படி போய் ரிவைசிங் கமிட்டியில் போய் சான்றிதழ் வாங்கப்பட்ட பல திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் தயாரிப்பு குழுக்கு என்ன 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 பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரைட்டாக நீதிமன்றத்துக்கு போய் அவங்க பண்ணது வந்து, கரூர் பிரச்சாரத்துக்கு வந்து நாங்கள் அந்த கூட்டத்தை நாங்கள் பயன்படுத்தலைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதோடைய ட்ரெய்லர்லேயே காட்சியிலே தெரிஞ்சு போச்சு, அவங்க வந்து கரூர் காட்சியை தான் வச்சுருக்காங்க. ஒரு வேளை உயிரிழப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேரடியாக கரூர் காட்சி தான் வந்திருக்கும். திரைப்படத்தில் கரூர் காட்சியே வந்திருக்கும். அதில் தான் விஜய் நின்று பேசுவார். அதெல்லாம் திரைப்படத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. வினோத் இவ்வளோ படம் எடுத்திருக்காரு, அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். அநேகமாக இன்னும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தும் போது தான் தெரியும், இந்த வேணுக்குள்ளே வினோத் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தவே அவங்க வெளிக்கொண்டாலும் வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த ஒரு படத்தில் விஜய் 70ங்கிற படத்தில் வந்து அநேகமாக இதை வந்தாலும் வரட்டும், வராமல் போனாலும் போகட்டும், அடுத்த படத்தை அறிவிக்கிறேன்னு அறிவிப்பார். எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டால் கோட் ஆஃப் கான்டக்ட் படி திரைப்படத்தை மூலமாக தேர்தலுக்கு ஆன பிரச்சாரமாக தான் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இது வந்துடும். அதனால் இந்த படம் வராமல் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் வந்து ஜனவரி 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஸோ சென்சார் இஷ்யூஸ்னால ரிலீஸ் பண்ண முடியல. நீதிமன்றத்தில் வந்து தணிக்கை சான்றிதழுக்காக வந்து போயிருக்கு. ஸோ இப்போ அதோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். தணிக்கை சான்றிதழ் கிடைக்கிறதுல வந்து வேறு எந்த படத்துக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு பெரிய தடையோ ஒரு நீண்ட நாள் காத்திருப்புக்கோ எந்த படமும் வைக்கப்பட்டதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை திரைப்படம் கூட ஒரு பக்கம் ஒரு தடவை கொஞ்ச நாள் கழித்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை சென்சார் போர்டே மத்திய அரசு வந்து தடை செய்த பேன் பண்ணப்பட்ட படம் வந்து ஒரு படம் இருக்குது. அது வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த போர்க்களத்தில் ஒரு பூ, கணேசன் ஒரு இயக்குனர் எடுத்திருப்பார். எப்போ எடுத்தது? 13 விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால சென்சார் போர்டு அந்த படத்தை பேன் பண்ணிருச்சு. இப்படி ஏதாவது ஒரு படங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து தணிக்கை சான்றிதழ் வந்து தரமாட்டோம் அப்படிங்கிறத, தரமாட்டோங்கிறன தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதற்கு இவ்வளவு நாள் ஆகிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. மாண்புமிகு நீதியரசர் ஆஷா அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து இன்றைக்கு வந்து தடை ரத்து செய்யப்பட்டதோடு மீண்டும் அவர்களே விசாரித்து இது முறையான தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு வந்து இந்த திரைப்படத்துக்கு மேற்கொண்டும் சான்றிதழ் கிடைக்குதோ இல்லையோ அப்படிங்கிறத தாண்டி மறுபடியும் ஒரு பெரிய ரசிகர்களை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் சென்சார் அதிகாரிகள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தில் வந்து இராணுவம் தொடர்பாக காட்டப்படுகிற காட்சிகளில் இராணுவம் தொடர்பான செய்திகள், பெயர், இலச்சினை, அதாவது எம்பளம், இது எல்லாமே சரி பண்ணணும், அதை வந்து அனுமதி பெற்று வைக்கணும், அல்லது வந்து அதை சரியாக காண்பிக்கப்படலை அப்படிங்கிறத ஒரு இதாக வைக்கிறாங்க, ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதோட மதம் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை வந்து மனசு புண்படுற மாதிரியான சில காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஏன் வந்து இதை வந்து நாங்கள் மறு தணிக்கை குழுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் படக்குழு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் சரி பண்ணி நாங்கள் வந்து ஒரு வெர்ஷன் வந்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வெர்ஷனை தான் இப்போ வந்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான ஏன் வந்து இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறத வந்து இனி விசாரணையில் மறுபடியும் ஒரு விசாரணையில் வந்து அது தெரிய வரும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி ஒரு கோர்ட்ல இருந்தவர் வந்து சொல்லியிருக்காரு அக்செப்ட் பண்ணலாங்கிற மாதிரி. இப்போ சென்சார் போர்ட்ல இருந்து தான் வந்து அகைன் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஏன் ஆல்ரெடி அவங்க ஓகேன்னு சொல்ற மாதிரி தானே இருந்தது, அப்புறம் ஏன் திருப்பி அவங்க மனு தாக்கல் பண்றாங்க சென்சார் போர்ட்ல இருந்து? அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற சில காட்சிகளையும் சில வசனங்களையும் அவங்க வந்து மியூட் பண்ணி இருந்தாலும், ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு சென்சார் போர்டை வந்து படத்தை பார்த்தோன்னே வழக்கமாக வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கிடைக்கலன்னா ரிவைசிங் கமிட்டிங் அப்படிங்கிறது வந்து இயல்பாக போகும். அப்படி போய் ரிவைசிங் கமிட்டியில் போய் சான்றிதழ் வாங்கப்பட்ட பல திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் தயாரிப்பு குழுக்கு என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரைட்டாக நீதிமன்றத்துக்கு போய் அவங்க பண்ணது வந்து
அது வந்து ஒரு பெரிய ஒரு ஈகோ கிளாஸ் ஏற்படுத்தியிருக்குமோ அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து வரும்போது ஒன் டு ஒன்று உட்காந்து அந்த படக்குழுவோடு பேசி சென்சார் போர்டுடைய வேலை படத்தை நிறுத்துறது கிடையாது. ஒரு படத்தை முடக்கி போடணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து சொல்கிற சில காட்சிகளில் வந்து இயக்குனர், தயாரிப்பாளர்கள் ஒப்புதலோட அதை வந்து மியூட் பண்ணிட்டாங்களோ அல்லது காட்சியை பிளர் பண்ணி காமிச்சிட்டாங்களோ, இப்போ ரத்தம் அதிகமாக வருதுன்னா அதை வந்து பிளர் பண்ணி காமிச்சிட்டாங்களோ, அதை ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க, வெளியிட்டுருவாங்க. ஆனால் இதை இவங்களை தாண்டி வந்து ஒரு விஷயம் போயிருச்சு, நேரடியாக நீதிமன்றம் போனதும் நீதிபதி அவர்கள் வந்து இந்த இதை நேரடியாக கையில் எடுத்துக்கிட்டு அதை வழக்குக்கு உள்ளேயே வந்து அந்த திரைப்படத்துக்கு கருத்துக்கு உள்ளே வந்து அவங்க போனது வந்து தான் இப்போ சென்சார் போர்டு வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வேஷன் பண்ணோம் அப்படின்னா, படக்குழு வந்து அவங்க சென்சார் போர்டு அமர்ந்து பேசணும். அது வந்து அது அப்படி பண்ணினா தான் எப்போவுமே சுமூகமான ஒரு நகர்வு அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதை தவிர்க்க முடியும். அது ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி சென்சார் போர்டோட நம்ம வந்து நேரடியாக உட்காந்து சண்டை போட முடியாது. அவங்க 2வது சென்சார் போர்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அவங்களுக்கான ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் இந்த படத்துக்கு வந்து ஆட்சிக்கும் இந்திய இறையாண்மைக்கும் தனிநபர்களுடைய ஜாதி மத அமைப்பு சார்ந்த சில விஷயங்களுக்கும் மனம் வருத்தப்படும்படியாகவோ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வசனங்கள் இருந்தாலுமோ அதை வந்து கண்டிப்பாக அவங்க அப்ஜெக்ஷன் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்து இவங்களை வந்து சரி பண்ணி தரணும். அப்படித்தான் இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க உடனே ஸ்ட்ரெயிட்டாக நீதிமன்றம் போனது தான், நேரடியாக நீதிமன்றம் போனது தான் இப்போ எல்லா சிக்கலுக்கும் தலைமையாத சிக்கலாக இந்த படத்துக்கு இருக்குது. ஆக்சுவலி வந்து இயக்குனர் வந்து இதை பற்றி யோசிக்கலையா? சென்சார் இஷ்யூ வரும்னு ஏன் அவர் ஃபர்ஸ்டே யோசிக்கலையா? கரூர் பிரச்சாரத்துக்கு வந்து நாங்கள் அந்த கூட்டத்தை நாங்கள் பயன்படுத்தலைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதோடைய ட்ரெய்லர்லேயே காட்சியிலே தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து கரூர் காட்சியை தான் வச்சுருக்காங்க. கரூர் காட்சியை வச்சுட்டாங்க. அது வந்து உயிரிழப்பு ஏற்பட்டதால் அதை வந்து வேறு கிராஃபிக்ஸ் மூலமாக அது அந்த ஊர் இல்லைன்னு காமிக்கிற மாதிரி சில காட்சிகளை வச்சுருந்தாங்க, பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வேளை உயிரிழப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேரடியாக கரூர் காட்சி தான் வந்திருக்கும். திரைப்படத்தில் கரூர் காட்சியே வந்திருக்கும். அதில் தான் விஜய் நின்று பேசுவார். அதெல்லாம் திரைப்படத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பொதுமக்களை வந்து நீங்கள் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ரஜினி படங்களுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு காட்சி எடுக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக லிங்கா படத்துக்கு. அந்த படத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, லிங்காவுக்கும் படையப்பாவுக்கும் ஒரு நிறைய க்ரௌடு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினி ரசிகர்களுக்கு, அங்கே உள்ள ரசிகர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மன்றத்துக்கு மூலமாக சில ஆட்களை ரெடி பண்ணி ரசிகர்களை வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களே வந்து படத்தில் வருவாங்க. அவங்க வந்து ஒரு க்ரௌடு காமிக்கிறதுக்கு வந்து அது வந்து பயன்பட்டுச்சு. அப்படி வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் கதைப்படி நீங்கள் வந்து நேரடியாக நடிகர்களை வந்து நீங்கள் ஒரு இடத்துல நடிக்க வைக்கலாமே தவிர, பொதுமக்களையும் பொது இடத்துல இருக்கிற வியாபார ஸ்தலங்களையும் நீங்கள் வந்து படத்தில் நடிக்க வைக்கிறது மாதிரியாக நீங்கள் காட்சி எடுத்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அது தப்பு. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் அவங்கள பயன்படுத்துறது, ஃபோட்டோ எடுக்கிறது, கூட்டத்தை எடுக்கிறது, இதெல்லாம் பொது இடத்துல எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறாக போயிடும். தனி மனித சுதந்திரத்துக்கு அது வந்து கேள்விக்குரிய அப்படிங்கிற முறையில் அந்த காட்சிகளை வந்து படத்துலேருந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த படத்தில் வந்து வினோத் இவ்வளோ படம் எடுத்திருக்காரு, அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். அநேகமாக இன்னும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தும் போது தான் தெரியும் இந்த வேனுக்குள்ளே வினோத் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தவே அவங்க வெளிக்கொண்டாலும் வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து தேவை என்ன, இந்த படத்தில் வந்து சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்கிறோம்னா நீக்கிட்டு போயிடலாமே. ரிவைசிங் கமிட்டிங்கிறது அதுக்கு தான் இருக்குது. ரிவைசிங் கமிட்டிங்கிறது வந்து நீங்கள் எந்த இதுக்குமே ஒரு மறு தீர்வு சொல்கிறதுக்கு தான் ரிவைசிங் கமிட்டி இருக்குது. அதுக்கு நீங்கள் அங்கே போய் செஞ்சுருக்கோம். நீங்கள் நேரடியாக நீதிமன்றம் போகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய சட்ட சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்துக்கு. இப்போ டிவிக்கு கட்சி வரனால வந்து இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் காரணமா? இல்லை, கட்சியை வந்து அவர் ஆரம்பித்தார், அது போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இதுக்கான விசாரணையின் கரூர் இறப்புகள் ஏற்பட்டதுக்கு பிறகு அதுக்கான விசாரணையை அவர் எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து தான் வந்து நேரடியாக தயாரிப்பாளராக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவர் மறைமுக ஒரு தயாரிப்பாளர் தான். அவருக்கும் அவர் வேற ஒரு வழியில் வந்து அது தயாரிப்பு இடத்தை வந்து பிடிக்கிறாரு. அதனால அவரும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எனக்கு என்னமோ இந்த திரைப்படத்தை விஜய் கைவிட்டுட்டு அடுத்த படத்துக்கு அவர் வந்து போயிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்து
சொல்லிட்டு இருக்கிறது என்ன, விஜய்க்கு இதெல்லாம் கடைசி படம் கிடையாது, அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து திரைப்பட சினிமா விட்டுட்டு போக மாட்டார். இது வந்து ரசிகர்களை வந்து ஒருங்கிணைச்சு அவங்க வந்து தேர்தலில் தனக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இனிமேல் இந்த படத்தில் வேற படங்களை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க இந்த தேர்தலுக்காக ரசிகர்களை பயன்படுத்துறதுக்காக. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த ஒரு படத்தில் விஜய் 70ங்கிற படத்தில் வந்து அநேகமாக இதை வந்தாலும் வரட்டும், வராமல் போனாலும் போகட்டும், அடுத்த படத்தை அறிவிக்கிறேன்னு அறிவிப்பார். ஆனா அவர் சொல்லியிருக்காரு இதுதான் என்னோட கடைசி மூவின்னு. அதே மீறி பண்ணும்போது எப்படிதான் அது ஒரு இல்லை மாதிரி தானே இருக்கும். அது வந்து அவர் சொல்லுவார். பட் ஆரம்பத்திலிருந்து சில நெருக்கமான திரைப்பட பத்திரிகையாளர்களுக்கு வந்து தெரியும், அவருக்கு வந்து இது கடைசி படம்லாம் கிடையாது. அவர் கண்டிப்பாக இன்னொரு படத்தில் அவர் நடிப்பார். அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 இயக்குனர்கிட்ட கதை கேட்டு வச்சிருக்காரு. அதனால இது வந்து அவர் கடைசி படங்கிறது வந்து இந்த தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த வேலைகள் இருக்குது, நான் திரைப்பட பணியை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடியறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அவருடைய அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும். அது வந்து அவ்வளோ ரகசியமாக சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வினோத்தே வந்து அடுத்து ஒரு கதை சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். வினோத்தே வந்து இன்னொரு கதை சொல்லி அதை ஓகே பண்ணி அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல். எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டால் கோட் ஆஃப் கான்டக்ட் படி திரைப்படத்தில் வந்து திரைப்படத்தை மூலமாக தேர்தலுக்கு ஆன பிரச்சாரமாக தான் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இது வந்துடும். அதனால் இந்த படம் வராமல் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு அறிவிப்பு வெளியில் ஓட்டு போலிங் நடக்கிற வரைக்கும் இந்த ஜனநாயகன் படம் வராமல் போனாலும் போகலாம். அப்படி தான் நிலைமை இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அதிகபட்சமாக அரசியல்வாதிகளை வந்து ரொம்ப சிவியராக வந்து பேசி வச்சுருக்காரு டயலாக்ல. அது வந்து எம்ஜிஆரை வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலுங்கிற சவுக்களை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வந்து வரி கட்டக்கூடாது, நான் வரி கட்டாமல் வருவேன் அப்படின்னு 1 லட்ச ரூபா தான் கேட்டாங்க வரி. ஆனால் இவர் வந்து 15 லட்ச ரூபா செலவு பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் இவர் வந்து தன்னோட காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு வாதம் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணார். கடந்த ஆண்டுகள் தெரியும், இருக்கிறவங்களுக்கு தெரியும். 1 லட்ச ரூபா தான் வரி அவங்க கட்ட சொன்னது. சும்மா அது வந்து அடையாளமாக கட்டுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுக்காக பிறகு அவங்க நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஒரு நடிகர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ரியல் ஹீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது, ரியல் ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிரூபிக்கணும், அப்போ தான் உங்களை வந்து ஹீரோ ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னது. இந்த வார்த்தையை எடுக்கிறதுக்காகவே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் வந்து எனக்கு வந்து இந்த வார்த்தையை நீக்கணும்னு சொல்லி பல லட்சங்களை செலவு பண்ணார். ஆனால் கட்ட சொன்னது என்னமோ 1 லட்ச ரூபா தான். இவர் பல லட்சங்களை செலவு பண்ணவர் இந்த படத்துக்குள்ளே நான் வந்து பெரிய நேர்மையாளராக தன்னை காட்டி கொண்டு அவர் அப்படியான அரசியல்வாதிகளை சவுக்கால் அடிக்கிற காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ ஆளுங்கட்சிக்கும் பிரச்சனையாக இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கும் பிரச்சனையாக இருக்குது, எதிர்கட்சிக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஆனா பெருசா இந்த நியூஸ்ல வந்து அவர் இன்வால்வ் ஆகிற மாதிரியே தெரியும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டியும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு விஜய் சார் அவர். ஆமாம், விஜய் அவருடைய போக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தடுத்த தேர்தலில் வந்து இறங்கணும் அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கு. அதனால அவர் வந்து அதுக்கான வேலைகளில் இருப்பார். இவங்களுடைய அதான் சொல்கிறேனே, எலெக்ஷன் முடிகிற வர்றதுக்குள்ளே இந்த படம் வராது. ஒருவேளை தேர்தல் போலிங் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் வேறாவது அந்த காட்சிகளை எடுத்துட்டு வேணால் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண தேர்தல் ஆணைய அனுமதியோடு வெளியானாலும் வெளியாகலாம். ஏன்னா அவங்க சர்ச்சையான காட்சிகள்லாம் எடுத்த பிறகு இந்த படத்தை முடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்போ வெளிவந்தாலும் வெளிவாகலாம். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயோடைய அடுத்த படத்தோட அறிவிப்பு வரப்போகுது, அது உண்மை. வணக்கம்.